நான் மீண்டும் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ட்டு வந்திருக்காங்க. நாட் ஃபார் சேல், இது சேலுக்கு கிடையாது இப்போது, அதையும் நான் சொல்லிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஃபார் ரெயின் லில்லி, டேபிள் ரோஸ் கேர் தான். டேபிள் ரோஸ் கேர் அப்படிங்கிறது என்னென்னா, நான் சொல்லுவேன் இவ்வளோ நாள் எங்கிட்ட சேல் சேல் சேல்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு முதல்ல சுற்றி போட்டுடுறேன். ஏன்னா நானே எதிர்பார்க்கல ஆஃப்டர் ரெயின் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு க்ரோத், அதுக்கப்புறம் அந்த ப்ளூம் இருக்குன்னு நானே எதிர்பார்க்கல. ஸோ டேபிள் ரோசஸ் வந்து அகைன் வந்து ப்ளூமாக தொடங்கியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன கேர் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எதுவுமே பண்ணலை, தன்னால் விட்டுட்டேன். அதனால தான் இந்த வருஷம் டேபிள் ரோசஸ் சேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணது. ஏப்ரலில் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க எல்லாருமே இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விட்டு இந்த வெயில் பார்வை கிடச்ச உடனே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்களை உடனே இப்போ சேலுக்கு கேட்காதீங்க தங்கங்களா, அப்டேட் மட்டும் கொடுத்துக்கிறேன் நான் உங்களுக்கு. மேபி எண்ட் ஆஃப் ஏப்ரல் வந்து நம்ம இது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா மிட் ஏப்ரல், அது எப்படின்னு தெரியல நம்மளுக்கு. ஏன்னா அடினியமே நம்ம இந்த வருஷம் சேலுக்கு நிறைய இருக்கிறதுனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். டேபிள் ரோசஸை வந்து ஜஸ்ட்டு ப்ளூம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தொட்டி தொட்டியாக பூத்து பார்க்குறது பிடிக்கும். அதனால் ஜஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் பிளான் பண்ணியிருக்கேன். சிஸ்டர் ஒரு தொட்டிக்கே 5-10 வச்சுருக்கீங்களே, ஏன் சிஸ்டர் கொடுக்க மாட்டிங்களா? நிறைய பேர் போன வருஷம் வீடியோ பார்த்துட்டு, இந்த வருஷமும் அதே தான். நான் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து ரீபார்ட் பண்ணி பண்ணணும்னு வந்து நான் ரொம்ப பிளானில் இருந்தேன். பட் எனக்கு டைம் ஒத்து வரல, இதுக்கான டைம் வந்து எனக்கு செட் ஆகலை. அதனால் நான் அதை பண்ணலை. பட் இயற்கை நம்மளுக்கு சூப்பராக கை கொடுத்துருக்கு. மாவுப்பூச்சி நிறைய வருது சிஸ்டர், இது என்ன பண்ணுறேன்னா நிறைய பேர் கேள்விகள் கேட்டிங்க. எனக்கும் அதே மாவுப்பூச்சி வந்தது, நான் எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா எல்லாத்துக்கும் சோப்பு கரைசல், வெங்காயம் அதெல்லாமே சொல்லுவேன் நான். பட் என்ன பண்ணட்டும், இயற்கைக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை வந்து பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தா நான் இதுக்கு எதுவுமே பண்ணல. ஏன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்துல என்னால் மெயின்டைன் வந்து சுத்தமாக பண்ண முடியல. நான் நினச்சேன் போனால் போட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன், ப்ரூனிங் மட்டும் வேணால் பண்ணி விடலாம் அப்படின்னு. பட் மழை வந்து இது பண்ணி நம்மளுக்கு 2 மழையில் பார்த்திங்கன்னா செமையாயிடுச்சு எல்லா செடியுமே. ஸோ இப்போ தான் கொஞ்சம் தேறி வர்றாங்க, ஏன்னா வெயிலும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்குது. இனிமேல் தண்ணி விட 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 அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கலர்ஸ் அது இருக்கிறத பொறுத்து, ஏன்னா எனக்கு திரும்ப மைண்டில் ஸ்டோர் ஆகணும், எந்த கலர் எங்கே வச்சோம் எப்படி அப்படின்னு வந்து எனக்கு ஸ்டோர் ஆகணும். அதெல்லாம் ஆகும்போது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சேலுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் கொடுப்பேன். இன்பிட்வீன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டேபிள் ரோஸ் சேல் கேட்டாலோ இல்லை என்னோடய யூடியூப்பில் கமெண்ட் பண்ணாலோ என்னால் கொடுக்க முடியாத தங்கங்களா. சேம் லாஸ்ட் இயர் கொடுத்த மாதிரி மேபி கொடுத்தா இந்த மாதிரி அடுக்கில் வந்து ஒரு 20 கலர் வந்து 21 கலர் இருந்தது. பட் பார்க்கலாம் இந்த வருஷம் எத்தனை வருது, 20 கலராக இருக்கும், அப்படி தான் கொடுப்பேன் நான். ஏன்னா ஆரஞ்சிலே வந்து 2 ஆரஞ்சு இருக்குது, இந்த ஆரஞ்சு லைட் ஆரஞ்சு, எல்லோவில் 3 எல்லோ, அதுக்கப்புறம் வந்து ரெட்டில் வந்து பார்த்திங்கனாலே பிங்க் அண்ட் ரெட்டுன்னு 2 டோனில் இருக்கும். இந்த ரெட்டு, அதுக்கப்புறம் இந்த டபுள் கலரில் பார்த்தா ஒரு 7 கலர் டபுள் கலரில் வரும். அது ஒயிட்டில் வந்து பியோர் ஒயிட்டு, ஹாஃப் ஒயிட்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டியராவில் பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லோ ரெட்டு, இது என்ன கலரு, இதுக்கு நடுவில் நவப்பழ கலர் வரும்னு சொல்லுவேனே அது, அப்புறம் இந்த பிங்க்கு, டியராவில் வந்து லைட் எல்லோ, டார்க் எல்லோ, இந்த மாதிரி நிறைய. ஜம்போவில் பார்த்தா 3 ஜம்போ, இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் நம்மக்கிட்ட என்ன இருந்துச்சோ அதே வெரைட்டிஸ் தான், அதுவே தான். யூஸ்வலாக நான் என்னோடய வீடியோஸில் நிறைய வீடியோஸில் சொல்லுவேன், நான் ஒரு ஆன்லைன் செல்லராக மட்டும் இல்லாமல் ஒரு பேஷனேட் கார்டனராக நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த பர்ஸ்லைன் அப்படின்ற வெரைட்டியை மட்டும் நான் வெறுக்கிறேன் அப்படின்பேன். அதையுமே ஆனால் லாஸ்ட் இயர் ஒரு 15-20 கலர் கிட்ட கொடுத்தோம். நம்ம ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, நல்ல க்ரோத் இருந்தப்போ வந்து நம்ம கொடுத்தோம். இது பாருங்கள், லைட் பிங்க்கு, பீச் கலர், இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த பர்ஸ்லைன் மட்டும் என்னன்னாக்கும் இப்போ வரைக்குமே ரெக்கவரி ஆகாமல் அப்படியே இருக்குது. இன்னொன்று டேபிள் ரோஸ் பற்றி நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இது வந்து வருஷத்துக்கு வருஷம் நம்ம வாங்கி வச்சா மட்டும்தான் இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இல்லையா ரொம்ப கண்ணும் கருத்துமா இதை அப்பப்போ ப்ரூன் பண்ணி மழை காலத்துலேருந்து பாருங்கள் பர்ஸ்லைன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இல்லையா. சிண்ட்ரெல்லாவும் பர்ஸ்லைன் இந்த மாதிரி இருக்குது. அதேமாதிரி ஜுவல் இருந்த இடமே தெரியலை. லாஸ்ட் இயர் ஜுவல் எப்படி வீடியோ பண்ணோம், அது ஆனால் பிக்கப் ஆகி வரும் இனிமேல் தான். இந்த சிண்ட்ரெல்லாம் எப்படி வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த சிண்ட்ரெல்லாவும் பர்ஸ்லேனும் அதுக்கப்புறம் ஜுவல்லும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக்கப் ஆகி வர லேட் ஆகும். பட்டை இலை இருக்கிற எதுவுமே நம்மளுக்கு ரிப்பீட்டடெல்லாம் வராது. வருஷம் நம்ம வாங்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஊசி இலை இருக்கிற டியராவாக இருக்கட்டும், இந்த போச்சலாக்காய் இவங்களாக இருக்கட்டும், 10 மணி பூ, இவங்க அடுக்கில் இருக்காங்களே, இவங்க இந்த ஊசி இலையில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிறாங்க. இது நான் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது.
ஸோ தங்கங்களாம் இது பார்த்தோன்னா டெம்ட் ஆகும், வாங்கணும்னு தோணும், எல்லாமே இருக்கும். பட் தமிழச்சி கார்டனை பற்றி புரிஞ்சவங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா நான் சேலுக்கு இருக்குது அப்படின்னா இருக்குன்னு சொல்லி போட்டுருவேன். இது ஜஸ்ட் அப்டேட் தான். ஓகே சிஸ்டர்கிட்ட இருக்குது, எனக்கு ஒரு நாள் அந்த மந்தில் வந்து ஏப்ரல் மந்தில் சேல்னு போடுவாங்க, பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். இது வந்து சீசனல் ஃப்ளார் தான். 6 months பார்த்து இதை ரசிக்கலாம். இப்போ வந்து மார்ச்லேருந்து தான், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் இந்த அழகை பார்த்து நம்ம ரசிக்கலாம். இதுக்கு ஒரு 300 ரூபாயிலேருந்து 250, 300 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அந்த 6-7 மாதம் கலர் கலராக பூத்து நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் திரும்ப மழை காலம் வர்றப்போ இது போயிடும். இதுதான் ரொட்டீனாக நடந்துட்டுருக்குது தங்கங்களா. ஸோ டேபிள் ரோசஸ் எப்பயுமே ரொம்ப இதாக இருக்கும், நல்லா இருக்கும், ஒரு வருஷம் வச்சா மரம் மாதிரி வருஷம் வருஷம் வரும் அப்படின்றது வேண்டாம். இதில் போடுற காசு நான் சொல்கிறேன் அந்த இயருக்கு மட்டும்தான். இல்லை நான் ரொம்ப சூப்பராக வளர்ப்பேன், நான் வளர்த்து எஜோனிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, மழை காலத்தப்போ நான் கொடுத்த டிப்ஸ் என்னென்னா, நல்ல திக்கு தண்டாக நல்லா இருக்கிற தண்டாக பார்த்து ரொம்ப மழையில் நனையாமல் ஒரு பாட்டில் எல்லா கலர்லேயும் ஒரு ஸ்டெம் அந்த மாதிரி எடுத்து ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. சீசன் திரும்பும்போது அந்த ஒரு ஸ்டெம்லேருந்து பிடிச்சி வந்துடும் அப்படின்னு. அது ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் பண்ண முடியாது. ஸோ நான் எங்களை மாதிரி சேல் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் திரும்ப வாங்கி வைக்கிறது ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே தங்கங்களா, இதுதான் டேபிள் ரோஸ் பற்றின அப்டேட். அடினியம் டூர் போடணுன்னு பிளானு, பார்க்கலாம் அடினியம் டூர் போடணும் இல்லைன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்ததுன்னா பாருங்கள். டேபிள் ரோஸ் பற்றின அப்டேட் வந்து இதுதான். தேங்க்யூ.